ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்பொழுதும் நாளை நம் வாழ்வு சிறக்க வேண்டும், நாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாளைக்காக போராடிக் கொண்டே இருப்பான். நாளை நாம் இன்னும் சிறப்பாக இருப்பது எப்படி என்று நினைத்து நினைத்து இந்த நாளை நகர்த்தி கொண்டே இருப்பான். ஆனால் சிற்சில விஷயங்கள் அன்று செய்ய வேண்டியதை அவன் அடுத்த நாளைக்கு தள்ளி போட வேண்டிய சூழ்நிலையும் அமைந்தது. அவன் நண்பர்களிடம் செலவிடும் நேரம், குடும்பத்துடன் பேசும் தருணம், அவனுக்கு பிடித்த ஓவியம், இசை, இது எல்லாம் நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் என்று ஒதுக்கி வைத்து அவன் வாழ்வு நாளையை நோக்கியே நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு அலுவலக வேலையாக அவனை ஒருவரை சந்திக்க அங்கிருக்கும் ஒரு பூங்கா அருகில் காத்து கொண்டிருந்தான். அப்பொழுது பூங்காவில் ஒரு வயதான தாத்தா இருந்தார். அந்த தாத்தா சிரித்து கொண்டு சிறுவர்களுடன் விளையாடி கொண்டு அவர் பேரனோடு நடைப்பயிற்சி செய்து கொண்டு எல்லாரிடம் அன்பாக அனுசரணையாக பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த அந்த இளைஞன் அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏதோ இருக்கிறது, அது என்ன என்று அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அவரை நோக்கி நடந்தான். தாத்தா, ஐயா, கூறுங்கள், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களே, அது எப்படி தாத்தா? தாத்தா சிரித்து கொண்டே இருந்தார். சிரித்து முடித்து, வா, என்னிடம் வந்து உட்கார் என்று பூங்காவில் உள்ள நாற்காலியில் இருவரும் அமர்ந்தனர். நான் எப்பொழுதும் இந்த நொடிக்காக தான் வாழ்கிறேன் என்றார். இவன் இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தாத்தா, இன்று நொடிக்காக வாழ்வது சரி, ஆனால் நாளைக்கு நமக்கு தேவையானதை நாம் சம்பாதித்து தானே ஆக வேண்டும். அதனால் நான் நாளைக்கு தான் உழைக்கிறேன். தாத்தா மீண்டும் சிரித்தார். நாளை நல்லதாக இருக்கும் என்று நம்புவது நல்லதுதான், ஆனால் இன்று நல்லதாக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியம். இன்று வாழாமல் நாளையை நோக்கி காத்திருந்தால் வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பிலேயே போய்விடும் ஐயா. அந்த வார்த்தை அந்த இளைஞனின் மனதை தொட்டது. அவருக்கு நன்றி கூறி அவர்களது உரையாடலை முடித்துவிட்டு இவன் வந்த அலுவலக பணியையும் முடித்து அவர் நண்பரை சந்தித்து கொண்டு அவன் வீடு திரும்பும் பொழுது அவன் மனதில் மூழ்குவதும் தாத்தா சொன்ன வார்த்தை ஓடிக்கொண்டே இருந்தது. ஆம், நாளை நல்லதுதான், ஆனால் இன்று நம் வாழ்க்கையை நாம் வாழாவிடில் நாளை என்னவாகும்? நிச்சயமற்ற நாளையை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்று முதல் அவனுக்கு ஒரு புதிய உதயமாக இருந்தது. அவன் அன்றிலிருந்து அன்றுக்காகவே வாழ ஆரம்பித்தான். அவனது வாழ்வில் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது, உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. அவனுக்கு மேன்மேலும் நிறைய
வாய்ப்புகள் வந்தன. அவன் அவனது குழந்தைகளுக்கும் அவன் சக நண்பர்களுக்கும் அடிக்கடி கூறிக்கொள்வது, இன்றைய வேலையை இன்றே முடித்தால் நாளை நமக்காக அருமையாக காத்து கொண்டிருக்கும் என்பதுதான். நாளைக்கான கனவு காண்பது நல்லது. ஆனால் இன்று வாழ்வதே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி.